வணக்கம். இந்த மழைக்காலத்துல இல்லனா திடீர்னு வர அலர்ஜியால மூக்கு அடைச்சிக்கிட்டு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கா? கவலைப்படாதீங்க. இந்த சைனஸ் தொந்தரவை சரி பண்ண நம்ம கிச்சன்லயே சூப்பரான சில தீர்வுகள் இருக்கு. அது என்னன்னு சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா இந்த பதிவுல பார்க்கலாம். ஆமாங்க. மூக்கடைச்சுக்கிட்டா மூச்சு விடுறதே ஒரு பெரிய போராட்டம் தான் இல்லையா? அந்த ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கிற ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா இதுக்கு தீர்வு நம்ம கிச்சன்லயே இருக்கு. ஆமாங்க, பெரிய பெரிய மருந்து மாத்திரைக்கு ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம சமையலறையில இருக்கிற அந்த சூப்பரான இயற்கை நிவாரணிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, முதல்ல நம்ம உடம்புல இருக்கிற அந்த அலர்ச்சி, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற சில முக்கியமான பொருட்களை பத்தி பார்க்கலாம். ஏன்னா இந்த சைனஸ் பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இந்த இன்ஃப்ளமேஷன் தான். அதே சரி பண்ற பவர்ஃபுல் விஷயங்கள் இதோ. நம்ம லிஸ்ட்ல முதல் தீர்வு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இஞ்சி எலுமிச்சை. இது ரெண்டும் சேரும்போது கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கே, அடாடா! இஞ்சியோட இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற சக்தியும் எலுமிச்சையோட வைட்டமின் சியும் ஒன்னு சேரும்போது அது ஒரு சூப்பர் மருந்தா மாறிடுது. இதோட முக்கியமான வேலையே அந்த சைனஸ் பகுதியில இருக்கிற வீக்கத்தை வடிய வைக்கிறது தான். அந்த பிரஷர் குறைய ஆரம்பிச்சாலே போதும், உங்களுக்கு அப்பவே நல்ல ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இஞ்சியோட தேனோட இனிமையான சக்தி சேருது. தேன் ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் மாதிரி. அது இஞ்சியோட சேரும்போது அதோட பவர் டபுள் ஆகுது. இது சும்மா அறிகுறிகளை மட்டும் குறைக்காதுங்க, சைனஸ் தொற்றுக்கு காரணமான கிருமிகளோட சண்டை போட்டு அதை அழிச்சிடும். சொல்லப்போனா இது நோயோட வேரையே சரி பண்ண உதவுது. இப்போ இன்ஃப்ளமேஷனுக்கு எதிரா போராடுற ஒரு சூப்பர் ஹீரோ ஜோடிய பார்க்கலாம். நம்ம மஞ்சள் தூளும் மிளகும் தான் அது. மஞ்சளோட மருத்துவ குணங்கள் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது கூட கொஞ்சம் மிளகு சேர்க்கும்போது மஞ்சளுக்குள்ள இருக்கிற அந்த குர்குமினான சக்தி வாய்ந்த பொருளை நம்ம உடம்பு ரொம்ப ஈஸியா ஏத்துக்கும். இந்த காம்போ என்ன பண்ணும்னா மூக்குக்குள்ள இருக்கிற வீக்கத்தை குறைச்சு அடைச்சுக்கிட்டு இருக்கிற சுவாச பாதையை திறக்க ஹெல்ப் பண்ணும். அப்போ மூச்சு விடுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரி, இந்த வேர்கள் மசாலா பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ சூடா சில பானங்கள் குடிக்கும்போது எப்படி உடனே ஒரு ஆறுதலும் நிவாரணமும் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பானத்தை பாருங்களே, கிராம்பு தண்ணியோட புதினா. ஆஹா, வாசனையே அவ்வளோ சூப்பரா இருக்குமே. கிராம்போட மருத்துவ குணமும் புதினாவோட அந்த கூலிங்கான எஃபெக்டும் சேரும்போது ரொம்ப இதமா இருக்கும். முக்கியமா இந்த சைனஸ்னால வர்ற தலபாரம், மூக்கு வலி இதையெல்லாம் சரி பண்றதுக்கு இது ரொம்பவே உதவும். இதை குடிக்கும்போதே அந்த வலி குறையறதையே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பழம் போய் சைனஸ் பிரச்சனையை எப்படி சரி பண்ணும்னு யோசிக்கிறீங்களா? ஆனா உண்மை அதுதான். குறிப்பா அன்னாசி பழம். அத இஞ்சியோட சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்தா மாறுது. ஏன்னா அன்னாசில புரோமெலைன்னு ஒரு என்சைம் இருக்கு. அதோட ஸ்பெஷாலிட்டியே கெட்டியா இருக்கிற சளிய அப்படியே கரைச்சு ஈஸியா வெளியேத்துறது தான். மூக்கடைப்பை சரி பண்ண இது ஒரு அருமையான வழி. அடுத்ததா இதமான ஆறுதலான ஒரு டீ, இலவங்கப்பட்டை ஆர் இஞ்சி டீ. பட்டையோட அந்த இனிமையான வாசனை யாருக்கு தாங்க பிடிக்காது? இந்த டீய சூடா குடிக்கும்போது உங்க சுவாசத்துக்கே ஒரு இதமான ஃபீல் கிடைக்கும். இது உங்க சுவாச பாதைகளை ரிலாக்ஸ் பண்ணி மூச்சு விடுறது ரொம்ப ஈஸியாக்கும். அந்த அனுபவமே ரொம்ப ஆறுதலா இருக்கும். இன்னொரு பவர்ஃபுல்லான டீயை பத்தி பார்ப்போம். யூக்கலிப்டிஸ், அதாவது தைல மரம். அதோட இலைகள்ல இருந்து வர்ற டீ சளிய போக்குறதுல உலக பிரபலம். அது கூட கொஞ்சம் தேன் சேர்த்து குடிக்கும்போது அதோட பலன் இன்னும் அதிகமாகும். இதுவும் ஒரு அருமையான வலி நிவாரணி தாங்க. அந்த தைலத்தோட தனித்துவமான வாசனை இருக்கே, அது மூச்சு குழாய திறந்து மூக்கடப்பால வர்ற அந்த பிரஷரை குறைக்கிறதுல சூப்பரா வேலை செய்யும். கடைசியா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு தீர்வு, நம்ம பாட்டி காலத்துல இருந்து நாம பயன்படுத்துற ஒரு கிளாசிக் வைத்தியம்னே சொல்லலாம். வேற ஒன்னும் இல்ல, சுடு தண்ணியும் தேனும் தான். இந்த சிம்பிளான மிக்ஸ் தொண்டை வறட்சிக்கும் இதமா இருக்கும், அதே நேரம் மூக்கடைப்புக்கும் நல்ல நிவாரணம் கொடுக்கும். மொத்தத்துல ஒரு கம்ப்ளீட் ஆறுதலுக்கு இது ஒரு சூப்பர் வழி. சரி, இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் உடனடி ரிலீஃப்க்கு ஓகே. ஆனா இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வராம இருக்கணும்னா நாம ஒரு ஹெல்த்தியான ஃபவுண்டேஷன் போடணும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவது நிறைய தண்ணி குடிங்க. 2வது ரெகுலரா உடற்பயிற்சி செய்யுங்க. 3வது கண்டிப்பா போதுமான அளவு தூங்குங்க. கடைசியா ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணா இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரம் வெளியே வரலாம். அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல இந்த தொந்தரவு வராமலும் பாத்துக்கலாம். அப்போதான் தற்காலிக நிவாரணம்ங்கிறது ஒரு நிரந்தர ஆரோக்கியமா மாறும். அப்போ சுருக்கமா பார்த்தா நம்ம லிஸ்ட்ல இருந்த இஞ்சி, தேன், எலுமிச்சை, மஞ்சள், புதினா, பட்டை, அன்னாசி இதெல்லாமே இப்போ உங்க கையில இருக்கிற ஒரு பவர்ஃபுல் நேச்சுரல் டூல் கிட் மாதிரி. இத வச்சு உங்க ஆரோக்கியத்தை நீங்களே பாத்துக்கலாம்.
இயற்கையான உணவே சிறந்த மருந்து. இந்த ஒரு வரிய எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம பார்த்த இந்த சிம்பிளான தீர்வுகளை எல்லாம் தைரியமா முயற்சி பண்ணி பாருங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. இயற்கையோட சக்தியை நீங்களே உணர்ந்து பாருங்க.